நாம் அவரை விட்டு விலகி சென்றால் கூட, அவரை குறித்து நாம் யோசிக்காமல் இருந்தால் கூட, நமக்கு இரக்கம் காமிக்க முடியாத கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கிறார். அது தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு. கர்த்தர் நமக்கு ஒரு நினைவு வைத்திருக்கிறார். நினைவு வைத்திருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஃபியூச்சர் என்ன? நன்மையான ஃபியூச்சர், சமாதானம் நிறைந்த ஃபியூச்சர், எந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மிஸ் ஆகாத ஒரு ஃபியூச்சர். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கமும் கிருபையும் புதிதுன்னா என்ன அர்த்தம் என்றால், நீங்க வாழ்க்கையில எந்த பகுதியிலும் தோத்து போக மாட்டீங்கன்னு அர்த்தம். எந்த பகுதியிலும் தோத்து போவதற்கான எந்த காரணமும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் விலக்குறார். வரக்கூடாத ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலிருந்தும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் எது காத்திருக்கிறார்? ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், இறங்கும்படி காத்திருக்கிறார், ரட்சிக்கும்படி காத்திருக்கிறார். ஆனா யாரை அவர் ரட்சிக்கிறார், உயர்த்துகிறார் என்றால் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் இருக்கு. எது நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்டதோ, எது காத்திருக்கிறோமோ அது நிறைவேறுகிற வரை காத்திருக்கணும். அவசரமே படக்கூடாது. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்துடைய இந்த காரியத்துடைய பின்னணி என்னன்னா, அதாவது யூத சாம்ராஜ்யத்தை அசீரியர்கள் சிறைப்பிடித்து அடிமைப்படுத்துவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்துக்காக ஒரு ஆயத்தமாகிறார்கள். அசீரியனுடைய சிறையிருப்பிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்படும்படியாக அவசரப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கல, உதவியை கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கல. அவருடைய மனதும் அவருடைய மாம்சமும் அவர்களே சில உபயங்களை ஏற்படுத்தி அசீரியனுடைய சிறையிருப்பிலிருந்து அவங்க தப்பித்து விடலாம் நினைக்கிறார்கள். ஏற்கனவே வடக்கு ராஜ்யம், அதாவது இஸ்ரேல் தேசம் அசீரியருடைய சிறையிருப்புக்குள்ள போயிருச்சு. இது தெற்கு ராஜ்யம். அதாவது உங்களுக்கு தெரியும், சாலமோனுக்கு அப்புறம் இஸ்ரேல் தேசம் ரெண்டா உடையுது. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் உடையுது. வடக்கு ராஜ்யத்தை இஸ்ரேல் தேசம் சொன்னாங்க, தெற்கு ராஜ்யத்தை யூதா ராஜ்யம் எருசலேம் தலைமையாக வச்சு இங்கே ஆட்சி செஞ்சாங்க. அவங்க சமாரியாவை தலைமையாக வச்சு ஆட்சி செய்தார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் தேசம் அசீரியருடைய சிறையிருப்புக்குள்ள போயிருச்சு. இப்போ யூதாவும் சிறையிருப்புக்கு போவதற்கு அசீரியர்கள் படையெடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் தேவனை தேடாமல் எகிப்தினுடைய உதவியை நாடுகிறார்கள். எகிப்து சாம்ராஜ்யம் ஒரு அரசியல் அலைன்ஸ் வச்சு அதன் மூலமாக அசீரியர்களிடந்து எகிப்தியர்கள் தங்கள் காப்பாற்றுவார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் என்ன முழுவதும் தேவன் மேல இல்லை, எகிப்தின் மக்கள் மேல இருக்கு. 1ஆம் வசனம் வாசிப்போம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை இல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பெலத்திலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். யூதா விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அவசரப்படுகிறது. பாவத்திலையும் அந்தகாரத்திலும் இருக்கிறதுனால அவர்கள் தேவனை தேடி தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு பொறுமை இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமை இல்லை. அதனால் அவர் அவசரப்பட்டு மாம்சீகமாக சில முடிவை தேடுகிறார்கள். அதை கர்த்தர் இங்கே கடிந்து கொள்கிறார்கள். இதில் துரதிர்ஷ்டவசமான காரியம் என்னதென்றால், அசீரியருடைய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் யாருடைய உதவியை நாடுகிறார்கள் என்றால், யார் அவர்களை பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவருடைய உதவியை நாடி அடிமைத்தனத்திலிருந்து விலகி கொள்ள நினைக்கிறாங்க. நம்ம கர்த்தரை விட்டு எப்பப்பெல்லாம் விலகுறோமோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுறோமோ, நம்ம எண்ணமும் சிந்தையும் கர்த்தர் மேலே இல்லையோ, நம்முடைய பார்வைக்கு அது சரியாக தெரியும் நம்ம எடுக்கிற டிசிஷன். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது மிகவும் பரிதாபமான டிசிஷனாக இருக்கும். யார்களை பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அந்த மக்கள் இன்னொரு அடிமைத்தனத்திலிருந்து தங்களை வெளியே கொண்டு வருவார்கள்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு
லட்சையாகவும் இருக்குங்கிறார். இவர்கள் மனம் திரும்பி தங்களை ரட்சிக்கக்கூடிய இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு எதிர்பார்ப்பு, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு சிந்தை இல்லை. தங்களுடைய பாதுகாப்பை தன்னுடைய மாம்ச பலத்தை கொண்டு, தன்னுடைய அறிவை கொண்டு சம்பாதிக்க நினைக்கிறாங்க. 16, 17 வாசிப்போம். ஃபுல்லாக வாசிங்க, வீட்டில் எல்லாம் வச்ச நேரம் ஆகிடும். அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போகும் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாக துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்குமட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த உங்கள் அனைவரும் ஓடி போவார்கள். சுய புத்தியை சார்ந்து இருக்காங்க. கர்த்தரை விட்டு விலகக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பேசுறார். ஒருத்தன் துரத்துனா 1000 பேர் போயிடுவீங்க, 5 பேரை துரத்துனா எல்லாருமே ஓடி போவீங்க. அதான் அவங்களோட நிலைன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு 18ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும்ங்கிறார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். இதுதான் திறவுகோல் வசனம். 1 to 17 வரை அவருடைய முரட்டாட்டத்தை குறித்து, ஒரு பாவத்தை குறித்து பேசுகிறது. 19 to 33 வசனம் வரை கர்த்தர் செய்கிற வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறது. 2க்கு நடுவில் ஒரு வசனம் இருக்கு, அதான் 18ஆம் வசனம். மேலே முரட்டாட்டத்தை குறித்து பேசுகிறது, கீழே கர்த்தர் செய்யக்கூடிய வாக்குத்தத்தங்கள் சில காரியங்களை குறித்து பேசுகிறது. 2க்கு நடுவில் இருக்கிறது 18ஆம் வசனம். ஆனாலும் அதான் திறவுகோல் வசனம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி, உங்களை நாசமாக்கும்படி, உங்களை நிர்மூலமாக்கும்படி காத்திருப்பார், எதிர்பார்த்திருப்பான்னு சொல்லலை. தேவனுடைய ஜனங்கள், நம் தேவனுடைய ஜனங்களாக இருந்தும் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு சில விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு அசீரியனை கர்த்தர் தன் ஜனங்களை மனம் திரும்புவதற்கு பயன்படுத்தினர். தன்னை தேடுவதற்கு அசீரியனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினர். இவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி மாம்சத்தை நாடி, மாம்ச பலத்தை நாடும் பொழுது இப்போ கர்த்தர் சொல்றார், ஆனாலும் நீங்கள் விட்டு விலகிறீங்க, என்னை விட்டு விலகி போறீங்க, என்னுடைய உதவியை தேடலை, ஆனாலும் நான் உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேங்கிறார். அதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு. ஆனாலும்னா எவ்வளவு செஞ்சாலும் நான் உனக்கு இறங்கும்படி உனக்கு காத்திருக்கிறேன், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பேங்கிற. இதில் 2 காத்திருக்கிறதை குறித்து பேசுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் இருக்கு. கீழே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இருக்கு. கர்த்தர் காத்திருக்கிறார். எதற்கு காத்திருக்கிறார்? அழிக்கும்படியாக, நம்மை நிர்மூலமாக்கும்படியாக காத்திருக்கல. அப்படி காத்திருந்தார்னு சொல்லியிருந்தார் என்றால் அதில் கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தேச மக்கள் கர்த்தரை விட்டு விலகி போனதுனால அவங்க ஏற்கனவே அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் இவர்களுக்கும் நீங்கள் அப்படித்தான் போவீங்க, அதுக்காக தான் நானும் காத்திருக்கிறேன், எப்போமா நீ நாசமாக போவேன்னு காத்திருக்கேன்னு சொல்லலை. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார்ன்றிருக்கு. யாரை பற்றி சொல்லுது? கர்த்தரை குறித்து பேசுது. கர்த்தர் யார்? நித்தியத்தின் தேவன், மாறாதவர். அவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நினைச்சார்னா எந்த ஒரு காரியத்தையும் யாருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தர் செய்ய முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேங்கிறாரு. அதான் தேவனுடைய இருதயங்க. தேவன் நம்மை குறித்து தேவனுடைய இருதயம். நாம் அவரை விட்டு விலகி சென்றால் கூட, அவரை குறித்து நாம் யோசிக்காமல் இருந்தால் கூட, நமக்கு இரக்கம் காமிக்க முடியாத கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கிறார். அதான் தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு. எப்படா உன்னை அழிச்சிடலாம், எப்படி உன்னை நாசமாக்கலாம், நான் சொன்னல நீ கேட்கல, அதனால தான் இப்படி நடந்துச்சுட்டு நம்முடைய அழிவை பார்க்க கர்த்தர் காத்திருக்கல. நம்முடைய ரட்சிப்புக்காக, நமக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனால் யோனா ஒரு நாள் காத்திருந்தார். எதுக்கு காத்திருந்தாருன்னா, நினிவே பட்டணா அழியின்னு காத்திருந்தார். ஆனால் கர்த்தர் அப்படி காத்திருக்கல. கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக காத்திருக்கிறார். என்னை வெளிப்படு. If the Lord longs to be gracious to you, கர்த்தர் உங்களுக்கு
கிருபையா இருக்க ஏங்குகிறார். அதான் கர்த்தருடைய மனநிலை. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக, அவருடைய கம்பேஷனை, அவருடைய மனதுருக்கத்தை காமிக்கும்படியாக அவர் ஏங்குகிறார். அதான் கர்த்தருடைய மனநிலை. கர்த்தரை அழிக்கணும், நாசமாக்கணும். பாவம் நிறைந்த உலகத்தில், சாபம் நிறைந்த உலகத்தில், தேவனை விட்டு விலகக்கூடிய இந்த உலகத்தில் கர்த்தரை அழிக்கும்படியாக, நாசமாக்கும்படியாக கர்த்தரை எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்மை கிரேசியஸாக இருப்பதற்காக, the Lord longs to be gracious to you. He rises to show you compassion. அவர் நம்ம மேல மனதுருக்கும்படியாக, மனதுருக்கம் காமிக்கும்படியாக எழுந்திருப்பார்ன்னு இருக்கு. இதில் மெசேஜ் பைபிள் போடு. நம்ம அவரை விட்டு விலகி போனால் கூட கர்த்தர் நம்மை அழிக்கணும்னு காத்திருக்கலங்க. என்னாகமம் 6:25 நம்ம கடைசி கொடுக்கக்கூடிய அந்த பெனடிக்ஷனில் கொடுப்பேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம விட்டு விலகி போனால் கூட அவருடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவருடைய தயவை பிரகாசிக்க பண்ணுகிறார். எதுக்கு பிரகாசிக்க பண்ணுறார்? நம்ம மேல கிருபையாக இருப்பதற்கு. இது மெசேஜ் பைபிள். பட் காட்ஸ் நாட் ஃபினிஷ்ட். He is waiting around to be gracious to you. He is gathering strength to show mercy to you. அதான் அந்த 2வது பதி ரொம்ப பிடிக்கு. He is gathering strength to show mercy to you. அவருடைய தன்னுடைய சகல பலத்தையும் திரட்டி உங்களுக்கு இரக்கம் காமிக்க விரும்புகிறான் இருக்கு. அவர் தன்னுடைய சகல பலத்தையும் திரட்டி நம்மை அழிப்பதற்காக அவர் சகல பலத்தையும் திரட்டல. அவருடைய தன் சகல பலத்தையும் திரட்டி தகுதி இல்லாத நமக்கு தகுதி காமிக்க, தயவு காமிக்க, ஆசீர்வாதம் காமிக்க விரும்புகிறார். தமிழில் 2 வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? முதல்ல கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி. ஆங்கில பைபிளில் ஒன்று மெர்சின்னு போட்டிருக்கு, இன்னொன்று கிரேஸ்ன்னு போட்டிருக்கு. இரக்கம் என்பது நமக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து நம்மை விலக்கி வைப்பது இரக்கம். நியாயமாக வர வேண்டிய எல்லா தண்டனையிலிருந்து நம்மை விலக்கி வைப்பது இரக்கம். கிருபை என்பது நமக்கு வரவே கூடாத ஆசீர்வாதத்தை நமக்கு வரவழைப்பது தேவனுடைய கிருபை. முதல்ல நமக்கு கிருபை வேலை செய்யணும். வரவே கூடாத ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து நம்மை விலக்கி வைக்கிறோம். அவர் தேவனை விட்டு விலகுறாங்க, முரட்டாட்டம் செய்கிறாங்க. அந்த நிலையிலும் கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் நீ இப்படி இருக்க, ஆனால் நான் எப்படி இருக்கேன்னா, ஆனாலும் நான் உனக்கு இரக்கம் செய்யும்படியாக காத்திருக்கிறேன். எதுக்கு? உனக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து உன்னை விலக்கி காக்கும்படியாக காத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிக்க முடியாமல் காத்திருக்கிறேன். இந்த பக்கம் அப்படி மனதில் வச்சுங்க. இல்லை, ஏசி 55 போகும். ஏசி 55 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்க தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் நம்மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பதற்கு. கர்த்தரிடத்துக்கே திரும்ப கடவன். ஏன் திரும்ப கடவன்னா, அவர் நம்மேல மனதுருக்கமாக இருக்கிறவர், கம்பேஷனாக இருக்கிறவர். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு வர வேண்டிய நியாயமாக வரக்கூடிய எல்லா தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்க வாஞ்சியாக இருக்கிறதுனால மனதையும் சிந்தையும் கர்த்தர் மேலே வைக்க சொல்றார். ஏசாயா 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, உமக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு, வேறு விதமாக உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே இல்லாமல் உலகத் தோற்றத்துக்கு மட்டும் ஒருவரும் கேட்டதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் கர்த்தர் மேலே இருக்கிறது என்றால், கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்பது எந்த மனிதனும் பார்த்திராத, கண்டிராத ஆசீர்வாதங்கள். அநேக நேரத்தில் நம்முடைய மேலான பார்வைக்கு, நம்முடைய அற்பமான புத்திக்கு நாமே சில காரியங்களை தேடி இதை பார்த்தெல்லாம் விடுதலை ஆகலாம், அதை பார்த்தெல்லாம் விடுதலையாக நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தினுடைய கண்கள் கர்த்தர் மேலே படுவது கிடையாது. கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிற காரியம் என்னதென்றால், நான் உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், உனக்கு நன்மை செய்யும்படி நான் எழுந்திருப்பேங்கிறார்.
அது கர்த்தருடைய கம்பேஷன், கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்க மனதுருக்கம். திரும்பி வாசிக்கிறேன் ஏசாயா 30. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். முதல்ல சொல்றாரு இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஒரு குணாதிசயம், அவர் நீதி செய்கிற தேவன். பாவத்தை கட்டாயம் தண்டிச்சே ஆகணும், பாவத்துக்கு கட்டாயம் அவருக்கு நீதி செலுத்தி ஆகணும், அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ஆகணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொன்னார். ஆனால் தேவன் நம்ம மேல அதிகமான அன்பையும் கிருபையும் வைத்திருக்கிறார். நீதியும் செய்யணும், அதே நேரத்தில் நமக்கு உதவியும் செய்யணும். அதனால தான் சங்கீதம் சொல்லுகிறது, நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் இருக்கு. நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று கிஸ் பண்ணு இருக்கும். இந்த கிஸ்ஸிங் எங்கே நடந்துச்சுன்னா சிலுவையில் நடந்துச்சு. தேவனுடைய நீதி தேவனை விட்டு விலகிறவர்களுக்கு, தேவனை சார்ந்து கொள்ளாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதே நேரத்தில் தேவனுடைய கம்பேஷன், தேவனுடைய மனதுருக்கம் ஆசீர்வதிக்க விரும்புகிறது. அவர் சிந்தன ரத்தம் அவருடைய நீதியை முற்றிலுமாக குளிர பண்ணியிருக்கிறது, நீதி முற்றிலுமாக திருப்தி அடைந்திருக்கிறது. அதனால கர்த்தர் இன்னைக்கு எவனையாவது அழிக்கலாம் நாசமாக்கலாம் நினைக்கல. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நீதி செய்ய விரும்புகிறார். பொதுவாகவே ஜஸ்டிஸ் பண்ணுகிறார், நீதி செய்கிறார் அப்படிங்கிற போது மக்களுடைய மனதில் அவர் தண்டனை செய்வார், அவர் அழிப்பார், நியாயம் தீர்ப்பாருங்கிற எண்ணம் தான் மக்களுடைய மனதில் இருக்கிறது. நீதி செய்கிறார் அப்படி சொல்றார் என்றால் ஒரு காரியத்துக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கிறார்னு அர்த்தம். அநீதியை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா அநீதிக்கு கர்த்தர் ரிவார்டு கொடுக்கிறார்னு அர்த்தம். சன்மார்க்கனுக்கு கர்த்தர் நீதி செய்கிறார் என்றால் சன்மார்க்கனுக்கு கர்த்தர் ரிவார்டு கொடுக்கிறார்னு அர்த்தம். கவனிங்க, எப்பவுமே நீதி செய்கிறார் என்றால் அது எப்பொழுதுமே கெட்ட காரியமாக இருக்காது. ஒரு கோர்ட்ஸுக்கு போறீங்க, கோர்ட்டில் உங்களுக்கு நீதி செய்யப்படுகிறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது என்றால் வர்ற ஜட்ஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு கெட்டதும் கிடையாது. அநேக ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமாக வருங்கிறக்காக தான் இங்கே போகிறோம், நம்ம சரியான காரியத்தில் செஞ்சுருக்கிறோம். அப்போ ஒரு காரியத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கிறாரும் கிடையாது. கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கிறார்னா நம்மை அழிக்கும்படியாக, நமக்கு தீமை செய்யும்படியாக அவருடைய எண்ணமும் சிந்தை இருக்குன்னு கிடையாது. நம்மை குறித்த தேவனுடைய சிந்தை, தேவனுடைய மனது எப்படி இருக்குது என்றால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக, எல்லா தீமையிலிருந்து நம்ம விலக்கும்படியாதான் கர்த்தருடைய மனநிலை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன்மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் கேடு விளைவிக்கிற நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்மை குறித்து அவருக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு. நம்மை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய எண்ணத்துல, சிந்தையில ஒரு நினைவு இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் என்பது நம்மை அழிக்கணும், நாசமாக்கணும் கிடையாது, நமக்கு தீமை செய்யணும் கிடையாது. நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அத்தனை நினைவுகளும் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்றால் ஒரு டோட்டல் வெல்பீயிங் கொடுக்கக்கூடிய நினைவுகளே. நினைவுகள் மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரு முடிவை, ஒரு எண்டு. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல எண்டு கொடுக்க விரும்புகிறார். அந்த எண்டு கீழானது கிடையாது, அந்த எண்டு மோசமானது கிடையாது, ரொம்ப மட்டமான நிலையில வாழக்கூடிய மற்ற மக்கள் நம்மை பரிதாபம் பார்க்கக்கூடிய ஒரு எண்டு கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு நினைவு வைத்திருக்கிறார். நினைவு வைத்திருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஃபியூச்சர் என்ன? நன்மையான ஃபியூச்சர், சமாதானம் நிறைந்த ஃபியூச்சர், எந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மிஸ் ஆகாத ஒரு ஃபியூச்சர். அநேக நேரத்தில் மக்களுடைய மனதில் என்ன இருக்குது என்றால், ஏதாவது ஒரு தீமையான காரியம் நடக்கிறது, விரும்பத்தகாத காரியம் நடக்கிறதுனா மக்களுடைய மனதில் வரக்கூடிய முதல் காரியம், நம்ம சரியில்லையோ, நம்ம ஒழுங்கா ஜெபம் இல்லையோ, நம்ம கர்த்தருக்காக வாழலையோ, போன வாரம் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியம் செஞ்சிட்டோமோ, அதனால தான் தண்டனை வந்துருச்சோங்கிற மக்களுடைய மனதில் இருக்கும். கர்த்தர் நம்ம தீங்கு செஞ்சுட்டான் இருக்கும். ஒருவேளை நாம் தீங்கு நமக்கு வருவதற்கு நாம் தகுதியான ஆளாக இருந்தால் கூட, தீங்கு நடப்பதற்கு நாம் தகுதியான ஆளாக இருந்தால் கூட, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு இரக்கம் காமிக்க முடியாது காத்திருக்கிறான் இருக்கு. நமக்கு இரக்கம் காமிக்க முடியாத அந்த தண்டனையிலிருந்து நம்மை வெளியே வைக்க முடியாது கர்த்தர் காத்திருக்கிறான் இருக்கு. யோபு சொன்னார், அவருக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான், தேவனை குறித்த வெளிச்சம் அவ்வளவுதான்,
யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படும். உங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்று அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் கர்த்தர் தான் எடுத்தாரான்னு கேட்டோம்னா கர்த்தர் எடுக்கலை. நான் யோபு முதல் அதிகாரத்தை யோபு படிக்கலை. யோபு முதல் அதிகாரத்தை நீங்களும் நானும் தான் படிச்சிருக்கோம். யோபு முதல் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு, அந்த காரியத்துக்கெல்லாம் யார் காரணம் வேதம் சொல்லுகிறது. அதனால வேதம் சொல்லு யோபுடைய முடிவை எண்ணி பாருங்கள் இருக்கு. யோபுடைய முடிவு என்ன? கர்த்தர் செய்தது. கர்த்தர் உனக்கு சிறையிருப்பை திருப்பினது, இழந்ததை பார்க்கலும் பல மடங்கு கொடுத்தது. எந்த ஒரு தீமைக்கு உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில குறிப்பாக உடன்படிக்கையின் ஜனங்களா இருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு தீமையான காரியத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. அப்போ ஒரு தீமை வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? எதுக்கணும். அது எதுக்கணும், கர்த்தரை நோக்கி போகணும். கர்த்தர் ஏதாவது செய்கிறாரோ, கர்த்தர் நம்மை புடமுடுகிறாரோ, நம்ம சரி செய்கிறாரோ நினைக்காம முதல் காரியம், ஆனாலும் நம்ம சரியில்லை என்றாலும் கூட, ஆனாலும் therefore ஆங்கிலத்தில் இருக்கு, ஆனாலும் நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், நமக்கு தயவு செய்யும்படி மனதுருக்கம் செய்யும்படி அவர் எழுந்திருப்பார் இருக்கு. அவரை நோக்கி பார்க்கிறோம், நம்முடைய எண்ணங்களை சிந்தைகளை அவர் மேல வைக்கிறோம் என்றால் நமக்கு கம்பேஷன் பண்ணுவதற்காக கர்த்தர் எழுந்திருப்பார் இருக்கு. என்னுடைய இரக்கத்தை குறித்து சில காரியம் காமிக்கிறேன். தேவனுடைய இரக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை அப்படி அப்பண்டவனாக தேவன் விரும்புகிற விதத்தில் மாற்றுகிறது என்றால் தேவனுடைய இரக்கம் மட்டும்தான். நான் சொல்றது மட்டுமல்ல, சில காரியங்களை நிரூபிச்சு காமிக்கிறேன். சங்கீதம் 37 திருப்போம். 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். பக்கத்தோடு சொல்லுங்க, உங்க எண்டு நல்லா இருக்கும். நமக்கு மனுஷன் எண்டு கார்டே போட முடியாது. நம்முடைய முடிவு எண்டு நல்லா இருக்கும். பிப்ரவரி எண்டு நல்லா இருக்கும். 2026 எண்டு நல்லா இருக்கும். நல்ல சாட்சிகளை சொல்லக்கூடிய எண்டா இருக்கும். அதனால சொல்லுகிறது, உத்தமனை நோக்கி செம்மையானவனை நோக்கி இருக்கிற அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். முடிவு சமாதானம்னா ஷலோம், நிறைவா இருக்கும். அதான் கர்த்தர் விரும்புகிறது. புலம்பல் போவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம். தேவனுடைய இரக்கம் நம்முடைய சரித்திரத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் நிலையையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் அழிந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு, அவர் இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு சொல்லலை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இருக்கு. கர்த்தர் நமக்கு ஏராளமான இரக்கம் காமிக்க விரும்புகிறார். அதனால தான் எதுவும் சொல்லுது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இருக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா அவருடைய இரக்கம் ஒரு நாளும் முடிஞ்சு போது கிடையாது. நம்ம ஒரு மனிதனுக்கு இறங்குறோம்னா ஒரு வேளை பார்ப்போம், 2 வேளை பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் எவ்வளவு நேரம் அவர் சோதிச்சா கூட அவர் நம்ம மேலே இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு இருக்கு. கீழே வாசிப்போம். கர்த்தருடைய இருதயங்கிறது தாய் உள்ள மாதிரிங்க. தாய் உள்ளம்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க தாய் மாதிரி. அதில் நான் கரெக்டாக இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் நம்ம மேலே ஒரு கம்பேஷனாக இருப்பாங்க தெரியுமா. தனக்கு இல்லாட்ட கூட பிள்ளைகளுக்கு இருக்குன்னு நினைப்பான். நான் சாப்பிட்டேன்டாம்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க அப்படி மாறி இருக்கும். நான் சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்ருப்பாங்க. நான் எப்போ சாப்பிட்டேன், அவன் எங்க எனக்கு போட்டா, அப்படி பிளேட் எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல இருக்கு. மாறிக்குவோங்க. நம்முடைய சூழ்நிலைகள் டோட்டலாக மாறணும். பிறந்த போது அந்த தாய் அந்த பிள்ளை மேலே எவ்வளோ மனதுறுப்பாக இருப்பா தெரியுமா. தூங்கி இருக்க மாட்டாங்க. அவனோட முழு எண்ணம் யார் மேலே இருக்க, அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். கர்த்தருடைய எண்ணமும் அப்படித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை கைவிட்டார் என்று சீயோன் சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறவேன். அதான் தேவன் நம்ம மேல் கம்பேஷன். திரும்பி வாசிப்போம். 22 நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகளுக்கு காலைதோறும் புதிவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிவைகளாக இருக்கிறது. இன்னைக்கு கெட்டகுமாரன் தகப்பனை விட்டு போனார்.
அவரை திரும்பி தகப்பனிடத்தில் கொண்டு வந்து வச்சது என்னதென்றால் அந்த தகப்பனுடைய கம்பேஷன், மனதுருக்கம். தகப்பன் தன்னை கட்டாயம் ஏற்றுக்கொள்வார், கட்டாயம் தன்னை ஒரு நல்ல நிலைக்கு ஏற்படுத்துவாருங்கிறது தகப்பனை கொடுத்த ஒரு அறிவு தான் திரும்பி கொண்டு வந்துச்சு. கத்தனமே அடிச்சிருவாரு, தகப்பனை நம்ம நாசமாக்கிடுவாரு, அவ்வளோதான், சவுக்க வச்சு மாசல நிற்பாரு, வந்தவனு உரிச்சிருவார் நினைச்சிருந்தாருன்னா அவன் எங்கிட்டாச்சும் அடுத்து பண்ணி மேய்க்கிற இடையிலேருந்து நாய் மேய்க்கிற இடத்துக்கு போயிடுவான். ஏன் வந்துச்சுன்னா தகப்பனுடைய கம்பேஷன், மனதுருக்கம். அந்த பிள்ளை எப்படா வருவான்னு அவர் காத்துக்கிட்டே இருந்தாருங்க. அதே மாதிரி தான் நம்முடைய தேவனுடைய இருதயம். அதில் இருக்க பிக்சர் வந்து லூக்கா 15 பிக்சர் வந்து கெட்டகுமாரம் கிடையாது, நம்மளுக்கு கொடுத்த பிக்சரே கிடையாது. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான்னு ஆரம்பிக்கல, ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாருன்னு ஆரம்பிக்குது. ஸ்டோரி வந்து பையனை பற்றி கிடையாது, ஸ்டோரி யாரை பற்றி? அப்பாவை பற்றி. இது நம்மை பற்றிய ஸ்டோரி இல்லை, பரலோக தகப்பனை குறித்த ஸ்டோரி. அந்த மகனுக்கு இறங்கும்படி அவர் காத்திருந்தார் இருக்கு. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்றால் அவைகள் காலைதோறும் புதியவைகளுடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய மனதுருக்கம், கர்த்தருடைய தயவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க வச்சுங்களேன். அறிந்து வாழக்கூடிய ஆளாக இருக்கீங்க. கர்த்தருடைய கம்பேஷன் தெரியுது, இரக்கம் தெரியுதுன்னா நீங்கள் யாரையுமே பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அவனுக்கு அது நடக்கணும், நடந்தால் தான் அவனுக்கு நல்லது, இப்போ தான் என் நெஞ்சு குளிருது அப்படின்னா உங்களுக்கு கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து அறிவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது அவருடைய இருதயம் குளிரலை தெரியுமா? குளிர்ந்துச்சா? அவருடைய இருதயம் வேதனைப்பட்டுச்சு. அந்த பிரச்சனையை பார்த்து அவர் கோவப்பட்டார். கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. கர்த்தருடைய இரக்கத்தை குறித்த அறிவு இருக்குது என்றால் உங்களுக்கு எந்த காரணத்தை எந்த மனிதனையும் பழி வாங்கணும், அவன் கெட்டு போங்கிற எண்ணமே வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இரக்கத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் எனக்கு பொண்ணு கொடுத்த யோசிச்சவன்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ நினச்சவங்களாம் இருக்காங்க. இப்போ தப்பு பண்ணிட்டோமோ, அதான் நிலை. இன்னைக்கு அந்த நிலைக்கு நான் கர்த்தரனை உயர்த்திருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஓரளவுக்கு பாச இஸ்ரா வெங்கடேசனா உலகத்துக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறாருன்னா அது காரணம் முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கிருபை. நான் பெரிய ஹையர் ஸ்கூலில் படித்தேன், எங்கள் அப்பா இன்னாரு, நாங்கள் இன்னாரு, என் குளம் இன்னாரு, கோத்தரை இன்னாரு, என்னுடைய ஜெபம், என்னுடைய முழங்கால நின்னேன், நான் அப்படியே வாரத்துக்கு வந்து 3 நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் அப்படி நான் எதையுமே முன்னிறுத்தலை. கர்த்தருடைய கிருபையினால் ஓரளவுக்கு ஒழுக்கமாக தான் வாழ்ந்தேன், நல்ல தாய் தகப்பன் தான். ஆனால் அதான் என்னுடைய உயர்வுக்கு காரணமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அனைத்தும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த எண்ணம் ஆழமாக இருக்கணுங்க. என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகுதுன்னா ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய மனதுருக்கம், அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறது உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதாக இருக்கிறது என்றால் நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் உங்களை குறித்த அவருடைய நினைவுகளை எந்த ஒரு மனுஷனும் மாற்ற முடியாதுங்க. எந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் முதல்ல நல்லா தான் வச்சுருந்தாரு, அவங்க சொல்லி 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 கோல் முட்டி அவங்க வந்து என்னை குறித்த நினைவே அவர் போயிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்த மனுஷன் இப்போ எங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில மனுஷங்க அப்படி இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி எந்த ஒரு மனிதனும் கத்தட்ட போய் சொல்லி அவரோட மனநிலையை மாற்றி வைக்க முடியாது. சொன்னது புரியுதுங்களா? தேவனை குறித்த காரியம் என்னென்றால் தேவனுடைய முடிவை ஆரம்பத்திலிருந்து பார்க்குற தேவன் எப்படி முடியும் என்பதை முதல்ல பார்க்குற தேவன். அதனால தான் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கமும் கிருபையும் புதிதுன்னா என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் தோற்று போக மாட்டீங்கன்னு அர்த்தம். எந்த பகுதியிலும் தோற்று போவதற்கான எந்த காரணமும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் விளக்குறார். வரக்கூடாத ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலிருந்தும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால வேதம் சொல்வதில்லை, அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் இருக்கு. பார்த்தீங்களா? சொல்றது புரியுதாங்க? காலைதோட கிருபை புதுசுனா என்ன அர்த்தம்? இரக்கம் புதுசுனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு காலையில் ஒருவேளை நேற்று நைட்டு நேற்றோ சில காரியங்களை சரியாக நடந்திருக்கலாம் இருக்கலாம்.
மறுநாள் காலையில் எனக்கு தண்டனை வர காத்திருக்கல, தேவனுடைய இரக்கம் வர காத்திருக்கிறது, தேவனோட ஆசீர்வாதம் வர காத்திருக்கிறது. இந்த எண்ணம் நம்ம டாமினேட் பண்ணுன்னு வச்சுங்களேன். அப்படின்னா பாசனம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, பாவம் செஞ்சாலும் பரவாயில்லையா, கர்த்தருடைய இரக்கம் தான் இருக்கு இல்லையா, தண்டனையே வராது இல்லையா, அப்படி சொல்லலை. நம்ம பெரிய ஒரு இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணுறோம், ஒரு திட்டத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். அந்த திட்டத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நேரத்தில் 1000 இடையூறுகள், 1000 பிரச்சனைகள், 1000 எதிர்மறையான காரியங்கள் வரும். அத்தனை மத்தியிலையும் நம்ம ஜெயம் பெறுவதற்கு டெய்லி ஒரு ப்ரொவிஷன் கிடைக்குது நமக்கு. புரியுங்களா? இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்திருக்கு முன்பாக பனி விழுகும், தெரியுமா? பனிங்கிறது என்ன? தேவனோட தயவு. ராஜாவின் தயவு புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. தேவனோட தயவு, இவை எழுந்திருக்கு முன்பாக தயவு விழுந்துரும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ப்ரொவிஷன் என்ன? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. முதல்ல தேட வேண்டிய முதல் காரியம் என்ன? காலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், என் மேல கிருபையாயிரும். ஒரு நாளும் எங்க அம்மாவோட ஜெபம், எங்க பாட்டி ஜெபம் அப்படின்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். வாசிப்போம் சங்கீதம் 102. சங்கீதம் 102 முழுவதும் இந்த மனிதன் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, சவாலுக்குள்ள போறார். 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஆபத்தில் இருக்கிறாரு, வேதனையில் இருக்கிறாரு அப்படின்னு பல காரியங்களை குறித்து 11ஆம் வசனம் வரை அப்படியே புலம்புறார். அப்படி சொல்லிட்டு 13ஆம் வசனம் சொல்றாரு, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். பல காரியம் இருக்கிறத சில அவமானப்படுத்துகிறான், சில நிந்தைகளை ஏற்படுத்துகிறான். அப்படி இருந்தாலும் தேவனே எங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு காரியத்தை செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, தயவு காமிங்க. ஆனால் தயவுக்கு முன்பாக ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறான். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காமிங்க. தயவு முதல்ல வருதா, இரக்கம் முதல்ல வருதானா? முதல்ல இரக்கம் வருது. இரக்கம் வந்ததுக்கு அப்புறம் தகுதியே இல்லாத நமக்கு தயவு கிடைக்கிறது. தேவரீ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. முதல்ல எது இருக்குன்னா தேவனுடைய மர்சி, தேவனுடைய இரக்கம். அதனால அந்த வசனம் அற்புதமான வசனம். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் ஒரு அற்புதமான கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்காருன்னு இருக்கு. யார் காத்திருக்கிறாருங்க? தேவனுங்க. இறங்க முடியா காத்திருக்கிறார் மட்டும் இல்ல, நமக்கு மனதுருக முடியாது, கிருபை செய்ய முடியாக தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி எழுந்திருப்பார்ன்னு இருக்கு. சிந்திங்க, யோசிங்க. இன்னைக்கு தீமை நிறைந்த உலகம். விழுந்து போன மனுஷன் நம்ம கெட்டது நடந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவான், வந்துவான், கண்ணீர் விடுவான். அட்லீஸ்ட் கண்ணீர் விடாட்டா கூட வீட்டு வாசல் வரை சிரிச்சுட்டே வந்தவொடனே அப்படி சோகம் அணிப்பான். வீட்டு வெளியே உணவுன்னு நம்ம அப்போ டீயை போடுமா அப்படின்னு போவான். அது அது சிவாஜி கணேசன்லாம் சான்ஸே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வாசல் வர ஒரு ஆக்டிங்கு, வாசலுக்குள்ள இருந்தோன்னு அப்படி வேற ஆக்டிங். அப்புறம் எப்படி உங்களுக்கா அப்படிம்பா. நமக்கு கஷ்டம் வரும் பொழுது கொஞ்சம் வேதனைப்படுவான், ஆனால் நமக்கு நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷமே பட மாட்டான், தெரியுமா? நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வேதனைப்படுவான். ஐயோ உங்களுக்கு நல்ல மனுஷன் ஆச்சாங்க விளையாடுச்சுமா. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் சந்தோஷமே பட மாட்டாங்க. குறிப்பாக அவங்க சொந்தக்காரன் சந்தோஷப்பட மாட்டான். ஏவன் சந்தோஷப்பட்டான்னு சரி தான், ஒரு சொந்தக்காரன் கட்டாயம் சந்தோஷம். சொந்தக்காரனுக்கு என்னென்னா அடுத்தவன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவான், நம்ம சொந்தக்காரன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அப்படி தீமை நிறைந்த உலகத்தில் இருக்கும்போது தான் கேட்குறாரு, ஆண்டவரே என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை அவமரியாதை செய்கிறாங்க, எனக்கு இறங்கும்படியாக எழுந்தருளுப்பீர், எனக்கு தயவு செய்யும்படி குறித்த நேரம் வந்ததுங்கிறார். கையில் போது சொல்லுவோம், கர்த்தாவே எனக்கு இறங்குவீராக, எனக்கு எல்லா அவமானத்திலிருந்தையும், எல்லா நிந்தையிலிருந்தும், எல்லா தலைகுனிவிலிருந்தும் என்னை உயர்த்தும்படியாக எனக்கு இறங்குவீராக, தகுதி இல்லாத எனக்கு நன்மை செய்யும்படி, தயவு செய்யும்படி எழுந்தருளுவீராக. ஆமென். கர்த்தர் முதல்ல இரக்கம் காமிக்கிறார், இரண்டாவது தான் ஃபேவர் காமிக்கிறார். ரோமர் 9:16.
ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலும் கிரெடிட் யாருக்குமே கொடுத்துறாங்க. கிரெடிட்னா மதிப்பு மரியாதை, இவங்கனால தான் அவங்கனால தான். கிரெடிட் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தருடைய கிருபை. சொல்கிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு மேன்மை இருந்தாலும் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். என்கிட்ட நீங்கள் எப்போ கேட்டாலும் ஒரு வார்த்தை சொல்லுவேன். எப்படி இருக்கீங்க கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். நான் இருக்கேன்னா அது கர்த்தருடைய கிருபை, அது கர்த்தருடைய இரக்கம். நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன்லாம் பெரிய ஆள் ஆகிட்டானா? நல்லா கவனிங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகக்கூடாதுன்னு சொல்லலை. போங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு திறமையை எவ்வளோ தூரம் காமிக்கணுமோ காமிங்க. ஆனால் உயர்வு கத்துட்டம் தான் வரும். ஒரு நாள் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய மேன்மை என்னைக்கு உயர்த்துகிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் செய்வதற்கான வாசலை நீங்கள் திறந்து கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். எவ்வளோ உயர்வு வரட்டும், எவ்வளோ மேன்மை வரட்டும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஆங்க, எவ்வளோ நாள் மேலே வாங்க. அந்த ஒன்றை சொல்ல முதல் காரியம், எப்படி படிச்சிங்க, எப்படி வந்தீங்கன்னா, நான் காலையில் பூஸ்ட் குடித்தேன். பூஸ்ட் இது சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. எங்கள் அம்மா காலையில் பூஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தர் எனக்கு தயவு காமிச்சார், அவருடைய முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணார். இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் அடுத்த நாளைக்கு கொண்டு போவார். ஒரு வெக்கம், ஒரு அவமானம், நிந்தை வரும் பொழுது தாவீது கேட்கிறாருங்க, தேவரே எனக்கு இறங்குவீராக, எனக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. வாசிப்போம் சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மீந்த கிருபைகள், அதான் தேவனுடைய முழு குணாதிசயம், தேவனுடைய டோட்டல் ஆள் தத்துவம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும், அதான் தேவனுடைய ஆள் தத்துவம். நீங்க பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஹோல் ஆள் தத்துவத்தை பார்க்க முடியாது. இப்போ மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கிறாரு, நீ எப்படிப்பட்டவர்? 40 நாள் மேலே இருந்துட்டு கேட்கிறாரு, நீ யாருன்னு கேட்ட உடனே சொல்றாரு 34ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர், குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சரிக்கிறோம். இதான் தேவனுடைய நேச்சரான்னு கிடையாது. தேவனுடைய ஹோல் குளோரியான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது ஒரு முக்காடு உங்களுக்கு இருக்கு. அந்த முக்காடு தேவனுடைய மகிமையை டோட்டலாக காமிக்காது. தேவன் எப்படிவர்? இயேசுவை பாருங்க. இயேசு தயவுனாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக இருந்தார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒத்த மகிமையாக இருந்தது, அது தேவனுடைய கிருபையினால் நிறைந்தவராக இருந்தார்ன்னு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பழைய ஏற்பாட்டில் ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த உடன்படிக்கை, இன்னைக்கு உடன்படிக்கை மாறிடுச்சு, பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது, ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு தேவனுடைய நம்மை குறித்த அவருடைய மனநிலை முழுதும் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த கிருபை இரக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக டோட்டல் சரண்டர் பண்ணிடணும். அப்படி தாழ்த்திடணும், ஆண்டவரே நான் அல்ல, கிருபை அப்படி சரண்டர் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்திடுவாருங்க. யாக்கோபு போறாரு, போகும்போது பெரிய வித்வானவர் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆளையும் ஏமாத்திடுவார். பெத்த தகப்பனையும் ஏமாத்துறாருன்னா எவ்வளவு பெரிய ஆளா, கில்லாடியா இருக்கணும், பெரிய கில்லாடி. ஆனால் போயிட்டு வரும்போது சொல்கிறார், தேவரே எனக்கு காமித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் பாத்திரம் கிடையாது. 20 வருஷத்தில் நான் முன்னேறி வந்திருக்கேன், உயர்த்தி வந்திருக்கேன், என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள அப்படியே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் மேலும் மேலும் உயர்வீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளும் உங்களுக்கு தலக்கணம் வராது. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு பேப்பரில் தான் படித்தேன். தீக்குச்சி இருக்கு, தீக்குச்சியில் அந்த அட்டைப்பெட்டியிலையும் அந்த மருந்து தடவி இருக்கு, குச்சியிலையும் மருந்து தடவி இருக்கு. நீங்கள் இழுக்கும்போது குச்சி தான் எரியுமே தவிர இந்த தடவுறது எரியாது தானேங்க. இதில் இருக்க மருந்து தானே இதில் இருக்கு. ஏன் இது எரியுது? இதில் தலைக்கணம் இருக்கு. அதே அதே மருந்து தான், ஏன்னா அதுக்கு தலையில் கொஞ்சம் கணம் இருக்கு.
எப்பவுமே தலக்கணம் இருக்கக்கூடாதுங்க. எவ்வளவு உயர்ந்தாலும் கம்ப்ளீட் சரண்டர் ஆயிருங்க. கர்த்தர் நம்ம உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவதற்கான வாசல் உண்டாகும். சங்கீதம் 145:8 சில வசனங்கள் காமிக்கிறேன். 145:8 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியில் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேலும் உள்ளது. 1 நாளாம் 21 எடுங்க. 1 நாளாம் 21 தாவீதுடைய மனதை பிசாசு ஏவி விடுறான்னா ஒரு தவறான எண்ணத்தை கொடுத்து சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. கிழக்கு யோபாபு சொல்றான், எவ்வளவே ஜனங்கள் ஏராளமாக பெருகுவாங்க, ஜனங்களை எண்ண வேண்டாங்கிறான். ஜனங்களை எண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் ஜனங்களை எண்ணலாம், தப்பு கிடையாது. உபாகமம் 30 சொல்லுகிறது 11 16 வரை எண்ணினீங்கன்னா ஒவ்வொரு 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லா ஆளுக்கும் அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். அது பணக்காரன் இருந்தாலும் சரிதான், ஏழையாக இருந்தாலும் சரிதான், அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். ஏன் வெள்ளி கொடுக்கணும்னா அவர்களை மீட்கும் பொருளாக கொடுக்கணும், அவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதற்காக கொடுக்கணும். இவர் என்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தீமை வருது. அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அட்மிட் பண்ணுகிறார். 13ஆம் வசனம், அப்படி தாவீது காத்தை நோக்கி, பெரிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேன். 3 ஆப்ஷன் கொடுக்குறார். 3ல் 1 தெரிந்தெடுன்னு சொல்லும் பொழுது அவர் தெரிந்தெடுக்கிறது கர்த்தருடைய கையிலே நான் விழுவேனாக. ஏன் கர்த்தருடைய கையில் விழுவேன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்படியே சங்காரம் வருது. சங்காரம் வரும் பொழுது ஒரு இடத்துல அவர் பலி செலுத்துறார். அந்த பலி செலுத்தின இடத்துல அப்படியே சங்காரம் நிற்கிது. அங்கே தான் தேவாலயம், முதல் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. முதல் தேவாலயம் ஏன் கட்டப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு விலை கொடுத்து வாங்கினார். விலை கொடுத்து வாங்கி அங்கே தான் ஃபர்ஸ்ட் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. அங்கே தான் பலி செலுத்து நடந்துச்சு. ஏன் இரக்கம் உண்டாகுது? அதுக்கப்புறம் சங்காரம் நிற்கிது. ஏன் இரக்கம் உண்டாகுது? பலி செலுத்தப்படுகிறது. தேவன் நம்ம மேல தண்டனை செய்வதற்காக இல்லை, தேவன் நமக்கு இரக்கம் செய்வதற்காக இருக்கிறார், தயவு காமிப்பது இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு காரியம் செய்கிறார். நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக. மனுஷன் மாறிடுவான். இன்னைக்கு ஐயாமா, நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவான். மனுஷன் மாறுவான். இன்னைக்கு நம்ம வரவேற்பான், நாளைக்கு நம்ம நிராகரிப்பான். இன்னைக்கு ஏற்றுக்கொள்வான், நாளைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் மனுஷன். அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரிதான். ஆனால் கர்த்தர் மட்டும் அவருடைய உண்மைகள் மகா பெரியது. நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மைகளவராக இருக்கிறார். நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் இருக்கு. அதனால தான் எந்த காலகட்டத்திலையும் கர்த்தர் நமக்கு தீமை செய்து வருவாரோன்னு நினைக்க வேணாம். கர்த்தர் நமக்கு இறங்கும்படியாக காத்திருக்கிறார், நமக்கு தயவு காமிக்கும்படியாக எழுந்திருக்கிறார். யாக்கோபு போவோம். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். முதல்ல சொல்றாய், அதனால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு. நியாய தீர்ப்பு நாளில் நம்மை நியாய தீர்ப்பு வெளியே வைக்க காக்கிறது என்றால் தேவனுடைய இரக்கம். இந்த ஒரு காரியம், தேவனுடைய இரக்கத்தை புரிஞ்சிருக்கீங்க, தேவனுடைய தயவை புரிஞ்சிருக்கீங்கன்னா எந்த ஒரு மனிதனையும் எளிதாக குறை சொல்லாதீங்க, எந்த ஒரு மனிதனையும் எளிதாக நியாயம் தீர்க்காதீங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்க, எதுவுமே தெரியாதுன்னா எந்த ஒரு மனிதனையும் எளிதான முறையில் நியாயம் தீர்க்க வேணாம். நான் சில போதனைகள் அது வேணாம் சொல்லுவேன். ஏன் வேணாம் சொல்லணும்னா, நான் அந்த மனிதனை நியாயம் தீர்க்கல. நான் எந்த ஒரு மனிதனை நியாயம் தீர்க்க மாட்டேன். நியாயம் தீர்க்கிறதுக்கு என்னை சர்வலோக நியாயாதிபதி கர்த்தர் வைக்கல. சில போதனைகள் தப்பாக இருக்கும் பொழுது ஒருத்தர்லாம் அந்த இதற்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷனரி தியரி, அதாவது இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நமக்கு மீட்பு இல்லைன்னே ஒருத்தர் போதிக்கிறார். அவரை ஒரு குரூப் மக்கள் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான். அவர் சிந்தின ரத்தத்தினால நமக்கு மீட்பு கிடையாது, அது ஜான் கால்வின் மூலமாக சபைக்குள்ளே வந்துச்சுன்னு போதிக்கிறார்.
அவர் ஹோல் போதனை பிதாவாகிய தேவன் ரத்த காட்டேரி கிடையாது, ரத்தத்தினால நமக்கு மீட்பு இல்லைன்னே போதிச்சார். நான் அவரை நியாயந்திருக்கல, அவர் போதிக்கிற தப்பு போதனை நியாயந்திருக்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் ஒரு மனிதனை நியாயந்திருக்கிறேன் என்றால் நான் எந்த மனிதனை நியாயந்திருக்கணும் அதே காரியம் கொஞ்ச நாள்ல நான் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நான் எப்படி தேவனிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்கிறேனோ அதே போல தான் நான் மற்ற மனிதனுக்கு இரக்கத்தை காமிக்கணும். அல்லது வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்க மேன்மை பாராட்டப்படும். மத்திய போவோம், நல்லா கவனிச்சு வாங்க. இதே நிறைய வசனம் சொல்ற நினைக்காதீங்க, சொல்ற இந்த பாயிண்ட்டை கவனிச்சே வாங்க. மத்திய 9:27, இயேசு அவிடம் விட்டு போக 2 குருடர் அவருக்கு பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 2 குருடர் தாவீதின் குமாரனே எங்களை சுகமாக்குன்னு கேட்கல. அவங்களுக்கு தேவையானது என்ன? பார்வையடையணும். தாவீதின் குமாரனே எங்களை பார்வையடைய பண்ணு கேட்கல. அவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கிறது, அவர் நம்மை சுகமாக்க வல்லமை உடையவர். ஆனால் அந்த சுகமாக்குற வல்லமையின் மேல அவங்க விசுவாசம் வைக்கலாங்க, அவருடைய இரக்கத்தின் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது என்றால் கட்டாயம் சுகமாயிருவங்கிற உறுதி இருக்கு. இரக்கம் ரிலீஸ் ஆகுது என்றால் இரக்கத்துக்குள்ள சுகம் இருக்கிறது. சுகமானார்களா? சுகமானார்கள். மத்தேயு 15 சம்பவம் தெரியும். அந்த கானானிய ஸ்திரீ அன்னைக்கு உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிற பெண். அந்த அம்மா வந்து கேட்ட உடனே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அவங்க முதல்ல தாவீதின் குமாரனே என் மகள் கொடிய வேதனை போறால் சுகமாக்குன்னு சொல்லல, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஒவ்வொரு முறையும் மக்கள் அப்பீல் பண்றது என்றால் இரக்கத்தை தான் அப்பீல் பண்றாங்க. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? எந்த ஒரு காரியம் உங்களுக்கு விளங்கலையோ முதல் காரியம் என்ன? எங்களை மேல இரக்கமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உனக்கு வரலாமா? இப்போ வந்து இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்திருக்கேன், சிலுவையில் போய் ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வருவேன். அந்த அம்மா சொல்றா, ஐயா இரக்கம் காமிங்க. இரக்கம் காமிங்கன்னா என்ன? ரூல்ல எக்ஸெப்ஷன் கொடுங்க. உங்களுக்குள்ள எப்பப்பெல்லாம் இரக்கம் காமிக்கப்படுகிறதோ ரூல்ல எக்ஸெப்ஷன் கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? நியாயமா என்ன செய்யணும்? தண்டிக்கணும். ஆனா எக்ஸெப்ஷன் கொடுக்கப்படுகிறது, ரூல் எக்ஸெப்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஏன்? சிலுவை நிமித்தம். அதான் இரக்கம். நம்ம கேட்கிறோம், தாவீதின் குமாரனே இறங்குன அந்த மக சுகமானாலா? சுகமானா? ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு கடவுள். மத்தேயு 17:15 முதல்ல. மத்தேயு 17:15, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் ஜலத்திலும் விழுகிறான். முதல்ல ஒவ்வொரு சுகத்தையும் பாருங்க. எல்லா சுகத்திலையும் வைக்கக்கூடிய முதல் பாயிண்ட் என்னதென்றால், தேவனே எங்களுக்கு இறங்கும். ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட கர்த்தர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். எப்பப்பெல்லாம் இரக்கத்தை தேவனிடத்தில் அப்பீல் பண்றீங்களோ, இரக்கத்தை கேட்கறீங்களோ, இல்லப்பான்னு சொல்ல மாட்டார். யாரையும் ஜெபிச்சிருக்கலாம், எவ்வளவே விசுவாச அறிக்கை பண்ணியிருக்கலாம், ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்களை முற்றிலுமாக தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கமாக இருக்கு, இந்த பகுதியில் விடுதலை வேணும், பிள்ளைகளோட வாழ்க்கையில் விடுதலை வேணும், குடும்பத்தில் விடுதலை வேணும், பொருளாதாரத்தில் விடுதலை வேணும், எங்களுக்கு இரக்கம் காமிங்க. ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எபிரேயர் 4:14 சொல்லுகிறது, ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். நீங்க கிருபை அடையணும். கிருபை தான் உங்களை எம்பவர் பண்ணுகிறது. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய உன்னதத்தின் பலன் அது, உன்னதத்தின் ஆற்றல் அது. அந்த ஆற்றலை பெறுவதற்கு முதல் காரியம் உங்களுக்கு என்ன? கிருபாசனம் தானா? முதல்ல எதுக்கு பெறோம்? இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். கிருபாசன தண்டையில் தைரியமா வாங்க, தைரியமா வாங்க. ஏன் தைரியமா வாங்க? இரக்கம் இருக்கு. நீங்க சரியில்லாம இருக்கலாம், ஆனா முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்னது? இரக்கம் கொடுக்கப்படுகிறது. தண்டனையிலிருந்து விலக்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் தகுதி இல்லாத உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். பத்திமை கேட்கிறாருங்க, கண்ணு இல்லைங்க, அறிவு இருக்குங்க. தாவீதின் குமாரனே, எல்லா பண்ணி படிச்சு பாருங்க, நிறைய பாசம் போலாம். எல்லாரும் அவங்கள அதனை சும்மா சொல்றக்கா சொல்றாங்களா? இப்படிதான் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியுது. கர்த்தர் இரக்கம் காமிக்க முடியாது காத்திருக்கிறார். அவருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவார்கள். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்க. ஆனா அவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறார். திரும்பி வாசிங்க, ஏசாயா 30. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர்
காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் எது காத்திருக்கிறார்? ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், இறங்கும்படி காத்திருக்கிறார், ரட்சிக்கும்படி காத்திருக்கிறார். ஆனா யாரை அவர் ரட்சிக்கிறார், உயர்த்துகிறார் என்றால் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் இருக்கு. அவர் காத்திருக்கணும், எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு கிரியை செய்வார், ஒரு அற்புதம் செய்வார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார், இன்னைக்கு இருக்கிற நிலையை அப்படியே தலைகீழாக மாற்றுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. காத்திருக்கீங்களா? காத்திருக்கீங்கன்னா எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறீங்கன்னாவே உங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எதிர்பார்க்கும் பொழுது குழந்தை மாதிரி எதிர்பார்க்கணும். குழந்தைன்னா காலையில் குழந்தைகிட்ட சொல்லிட்டு போங்க, 5 வயசு பிள்ளைகிட்ட, அப்பா சாயங்காலம் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க. பிள்ளை எதிர்பார்த்துட்டே இருக்கும். வந்தவொடனே கேட்கும், அப்பா எங்கேன்னு கேட்கும். ஏன்? அதான் குழந்தை. பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போங்க, அவன் வந்ததுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதே சொல்லி போனானே ஒருத்தன், வந்துட்டானா கொடுத்தானா, என்ன அது எக்ஸ்பெக்டேஷன் போயிடும். சின்ன வயசு சொல்லுங்க, ஈகராக காத்திருக்கும். அப்பா வருவாங்க வாங்கி தருவாங்க, அப்பா வருவாங்க வாங்கி தருவாங்க. ஏன்? அப்பா சொல்லி போயிட்டுக்காரு. அப்படி இந்த சைல்டில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு வச்சுங்களேன், அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம எதுக்குள்ளே போகிறோம், எந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறோம், அத்தனையும் தேவனுக்கு தெரியுங்க. நான் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன்னா தனக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். சில காரியத்துக்கு காத்திருக்கீங்களா? சூழ்நிலை மாறன்னு காத்திருக்கீங்களா? கனவு நிறைவேறன்னு காத்திருக்கீங்களா? ஆனால் அந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்ம காத்திருக்கிற காலத்துக்குள்ளே அது வராத பொழுது விரக்தி அடைகிறோம். நம்ம காத்திருக்கிறோம், ஆனால் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் போட்டு தான் காத்திருக்கிறோம். இவ்வளோ நாளுக்குள்ளே நடந்துடணுண்டு. அவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம நடக்காத போது என்ன நினைக்கிறோம் என்றால் நம்ம சோர்ந்து போகிறோம், விரக்தி அடைஞ்சிரும். நினைக்கிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு செய்யலையோ, கர்த்தர் நம்ம கைவிட்டாரோ, ஏன் நடக்கலை அப்படின்னு நம்ம ஐயப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஏன் அநேக நேரத்தில் நம்ம காத்திருக்கிற காரியங்களோட வாழ்க்கையில் நடக்கலைன்னா, ஒரு காரியம், நம்ம எதற்காக காத்திருக்கிறோமோ அதற்காக ஆயத்தமாகாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு காருக்காக காத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல கார் வாங்கக்கூடிய தெருவுக்கு நீங்கள் முதல்ல ட்ராவல் பண்ணணும். கர்த்தர் காரை கொடுப்பாரு, எங்க வீட்டு மாடியில் நிப்பாட்டுவாரு. முதல்ல அந்த தெருவுக்குள்ளேயாச்சும் கார் போகணும் இல்லையா? அப்படி கார் நீங்கள் அநேக காரியங்கள் மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் எதிர்பார்த்த விதத்தில் அவங்களை ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் எதுக்கு ஆயத்தமாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் மனதில் ஒரு திட்டம் வைத்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த திட்டம் நிறைவேறதற்காக ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எதுக்கு நம்ம ஆயத்தமாக்க விரும்புகிறார் என்றால், நம்மை குறித்து அவருடைய மனதில் ஒரு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நம்ம ஆயத்தமாக விரும்புகிறார். அந்த திட்டம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அதை கையாளக்கூடிய விதத்தில் நம்ம உங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்குதான்னு பார்ப்பார். உங்களுக்கு அந்த வளர்ச்சியே இல்லை, அந்த வளர்ச்சி இல்லாத பொழுது உங்களால் 10 ரூபாயை கையாள முடியலை அப்படின்னா, உங்கள் கையில் 1000 ரூபா கொடுத்தார் என்றால் நீங்கள் வளர்ச்சி அடையலை. அதுவரை கர்த்தர் காத்திருப்பார். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ கர்த்தர் மேலே பிரச்சனை இல்லை, நீங்க அதை கையாளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடையலை. வேதம் சொல்லுகிறது, பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுன்னு இருக்கு. பொறுமையானதுன்னா ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறது பூர்ணமாக கிரியை செய்ய கடவுன்னு இருக்கு. இப்போ உங்களை மிலிட்ரியில் எடுத்திருக்காங்க, மிலிட்ரியில் யுத்த களத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. எடுத்தோன்னே உங்களுக்கு யுத்த களத்தில் விட மாட்டாங்க. ட்ரைனிங் இருக்கும், ட்ரில்லிங் இருக்கும், நடந்து போகணும், தவழ்ந்து போகணும், அது போகணும். நீங்கள் எதுக்கு போனீங்க? அதுக்காக போனீங்க? தவழ்ந்து போகிறதுக்கும் உருண்டு போகிறதுக்குமா போனீங்க? இங்கே துப்பாக்கி அடிச்சு சுடுறதுக்காக போனீங்க? உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸு. நீங்கள் எப்படி துப்பாக்கியை கையாளுறீங்க, எப்படி இதெல்லாம் அந்த காத்திருக்கிற காலம். அநேக நேரத்தில் நம்ம காத்திருக்கிறோம், ஆனால் காத்திருக்க விரும்ப மாட்டோம். ஏன்னா காத்திருக்கும் போது நம்ம மனதில் என்ன, ஒன்றுமே நடக்கலைன்னு நினைப்போம். ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே மாறலை, நானும் கத்திருக்காக தான் காத்திருக்கிறேன், காத்திருந்து என்ன நினைக்கிறவங்க. ஏதோ ஒன்று நடக்குது. உங்களுடைய பொறுமை அந்த இடத்துல டெவலப் ஆகுது. பொறுமை முக்கியங்க. உங்களுடைய ஆவிக்குரிய மசில் டெவலப் ஆகுது. ஒன்றுமே நடக்கல, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது அந்த பெரிய காரியத்தை கையாளக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? ஜிம்முக்கு போனோம்னா உங்களுக்கு எடுத்த உடனே
10 கிலோ தம்பிள்ஸை போட விட மாட்டாங்க. நீங்கள் ட்ரெயினர் வச்சு போகிறீங்கன்னா 10 கிலோ தம்பிள்ஸை எடுத்தீங்கன்னா அவர் தட்டி உட்கார வச்சுருவார். நீங்கள் ட்ரெயினரே இல்லாமல் போனீங்கன்னா 30 கிலோ கொடுக்கணும் ஒன்றும் சொல்ல மாட்டான். தூக்கு கையை உடச்சிட்டு போமாவே. ட்ரெயினர் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல 2 கிலோ தான் தூக்க சொல்லுவான். 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ. ஏன் செய்கிறான்? உங்கள் கைகளை பலப்படுத்துகிறான். பலப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் 20 கிலோ தூக்கணும், 25 கிலோ கூட கை தாங்கும். இல்லாட்டா கையில் ஏதாச்சும் ஒரு மசிலோ இல்லாட்டா எலும்போ உடஞ்சிரும், இன்ஜூர்ட் ஆகும். கர்த்தர் நம்மை பெரிய காரியமா கொடுக்கும்போதற்கு முதல்ல என்ன செய்கிறார் என்றால் நம்மளை பயிற்சி வைக்கிறார், வெயிட் பண்ண வைக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை பெறுவதற்கு கட்டாய பொறுமை அவசியம். ஒரு காரியத்தை ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிச்சது மட்டுமல்ல, ஜெபிச்சதுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கூட கொடுத்துருக்கலாம். கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணாருங்க, சொல்லிட்டாருங்க. ஏன் நடக்கலை என்றால் உங்களை கர்த்தர் ட்ரெயின் பண்ணுறாருன்னு அர்த்தம். உங்களை இன்னும் பயிற்சிவிக்கிறார்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் காத்திருந்து பெர்ஃபெக்டாக வந்துட்டீங்கன்னா அது ரெடியாக இருக்குன்னு அவரும் காத்திருக்கிறாரு. நீங்கள் காத்திருக்கல, அவரும் தான் காத்திருக்காரு. எப்படா உங்கள்கிட்ட கொடுக்கலாம், நம்ம பாரத்தை இறக்கலான்னு அவரும் காத்திட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த பாரத்தை வைத்து கையாளக்கூடிய ரீதியில் நம்ம இல்லை. அந்த காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, காத்திருக்கிற நேரத்தில் முறுமுறுக்கக்கூடாது, காத்திருக்கிற நேரத்தில் குறை சொல்லக்கூடாது, காத்திருக்கிற நேரத்தில் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கணும். நல்ல கவனிங்க, அநேக நேரத்தில் நம்ம சென்றடைய வேண்டிய இலக்கின் மேலே தான் கவனமாக இருக்கிறோம். அந்த இலக்கு அடைஞ்சிடும், இந்த இலக்கு அடைஞ்சிடும். கர்த்தர் இலக்கின் மேலே மட்டும் இல்லைங்க, அந்த போகிற பாதையில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். இப்போ எப்படி நம்ம நம்ம அங்கே 1 கோடி கொடுக்கறது மட்டுமில்ல, உங்களுக்கு கர்த்தர் உங்கள் மேலே கவனமாக இருக்கார், உங்களை உருவாக்குறதுல கவனமாக இருக்கார். அதனால் சில காரியம் கர்த்தருக்கு காத்திருக்கீங்கன்னா தாமதமாகுதுன்னா கர்த்தர் உங்களுக்கு நிராகரிச்சிட்டாரு, மறந்துட்டாரு, கொடுக்க மாட்டான்னு கிடையாது. அது உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு, உங்களுக்காகவே இருக்கு. செய்ய வேண்டியது என்ன? நன்றியுள்ள இருதயத்தோடு சரியான மனப்பான்மையோடு கர்த்தருக்காக காத்திருக்கணும். அது காத்திருக்கேன். என்ன காத்திருக்கீங்க? எது காத்திருக்கேன் தெரியலையே. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அவனுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நினைப்பேன், நான் ஃபோன் பண்ணுற நேரத்தில் அவன் எடுக்க மாட்டான், அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறதுல எடுப்பான், அவனுக்கு நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் நான் மறந்துருப்பேன் பாரு. நீங்கள் இருக்கீங்களா அப்படியே? சில இடத்த ஃபோன் பண்ணியிருப்போம், எதுக்கு ஃபோன் பண்ணோம் தெரியல, அப்புறம் வேறு ஏதாச்சும் விசாரிச்சுட்டு வச்சுருவோம். நான் சொன்னது இப்படி காத்திருக்கிறது அப்படி இல்லைங்க. நான் எது நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதோ, எது காத்திருக்கிறோமோ அது நிறைவேறுகிற வரை காத்திருக்கணும், அவசரமே படக்கூடாது. 17 வயசு தாவீதின் மேலே அபிஷேக தைலம் ஊட்டும் பொழுது கிட்டத்தட்ட 13 வருஷம் காத்திருந்தாருங்க. அவர் மேலே ராஜா அபிஷேகம் ஊற்றியாச்சு, அடுத்த ராஜா அப்படின்னு தான் சொல்லியாச்சு. அவர் எடுத்தோடனே எங்கே சிங்காசனம், எங்கே ராஜா, ராஜா அப்படி சொல்லலை, வழக்கமாக போகிற ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துட்டே இருந்தார். நம்ம தான் ராஜாவாயாச்சே, நமக்கு தான் அபிஷேகம் வந்துருச்சே, இந்த அல்பமான ஆடு மேய்க்கிறதா அப்படின்னு பார்க்கலங்க. கர்த்தர் 13 வருஷம் ஆடு மேய்க்க விட்டார். வர ஏன் ஆடை மேய்க்கணும்னா முதலுக்கு இந்த ஆடை உனக்கு மேய்க்க தெரியுதா, ட்ரைனிங், அது டெஸ்ட் தெரியுமா. கர்த்தர் டெஸ்ட் வைக்கிறாரா? கர்த்தர் ஒவ்வொருமே டெஸ்ட் வைப்பார். உங்களை 1 லட்சம் கொடுக்குறாரு, அந்த 1 லட்சத்தை கரெக்டாக கையாண்டிங்கன்னா 5 லட்சத்தை கொடுப்பாரு. அந்த 1 லட்சத்திலேயே கோட்டை விட்டீங்கன்னா கிடையாது, உங்களுக்கு எடுத்துரும். கரெக்டாக அதனால தான் கர்த்தர் காத்திருக்கிறாருங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு காத்திருக்கல, உங்களை உருவாக்குவதை காத்திருக்கிறார். சில பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று நாம் ஜபிக்கிறோம், ஆனால் கர்த்தர் பிரச்சனையை பயன்படுத்தி நம்ம மாற்ற நினைப்பார். நான் சொன்னது புரியுதுங்களா? நமக்கு என்ன பிரச்சனை மாறிடணும், கர்த்தர் சொல்றாரு, சரி பிரச்சனை வந்துருச்சு, இதை பயன்படுத்தி நான் ஒன்றை மாத்திரேன். சில இடத்துல காரியங்கள் நல்லா சுமூகமாக போகும்போது நமக்கு மாறணுங்கிற எண்ணமே வராதுங்க. அப்போ கர்த்தர் பிரச்சனை கொடுக்குறாரு? இல்லைல்ல, கர்த்தர் பிரச்சனை கொடுக்க கிடையாது, பிரச்சனையை கர்த்தர் யூஸ் பண்ணுறார். அனைத்தும் நம்முடைய நன்மைக்காகவே மாற்றி கொடுக்குறார். பெரிய ஆளார் ஆவார், ராஜாவை மாறுவார், மந்திரியா மாறுவார்னு யோசேப்புக்கும் சொல்லப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு? எல்லா வேலை எதிராக இருந்துச்சு, ஆனால் அந்த மனுஷன் உருவானார் தெரியுமா. ஒரு தேசத்தையே கையாளக்கூடிய அளவுக்கு உருவானாருங்க.
கர்த்தர் காத்திருக்கிறாரு. எதுக்கு காத்திருக்கிறார்? உங்களுக்காக காத்திருக்கிறார். நம்ம வளருவதற்காக, நம்ம வளர்ச்சி அடைவதற்காக காத்திருக்கிறார். எனக்கு சில காரியம் தாமதமாகுது அப்படின்னா ஒன்றும் சோர்ந்து போவானாம். கர்த்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அது கட்டாயம் உங்களுக்கு உண்டு. விரைத்து அடைஞ்ச வேணாம், ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை நினைக்க வேணாங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது கட்டாயம் உங்களுக்கு வரும். உங்களை ட்ரெயின் பண்ணுறாரு, உங்களை உருவாக்குறாரு. ஆனால் அதை பைபாஸ் பண்ணி நீங்கள் போகவே முடியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ப்ராமிஸ் பண்ணிட்டாரா? பண்ணாரு. 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்த வச்சது யாரு? அவர் தான். ஏன் சுத்த வச்சாரு? டெஸ்ட் பாஸ் ஆகல. அவன் எகிப்துலேருந்து கானானுக்குன்னு ஒரு சீரீஸ் பேசுகிறேன், கேட்டு பாருங்க. டெஸ்ட் அவன் பாஸ் ஆகலை. டெஸ்ட் பாஸ் ஆகிறவரை அந்த இடத்துல இருப்பான். பாஸ் ஆனேன்னு அடுத்த லெவண்டு, அடுத்த இடம். பாஸ் ஆகலையே அதுலேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். அந்த டெஸ்ட்டை நீங்கள் பைபாஸ் பண்ணி போகவே முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கணும்னா அந்த காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் டெவலப் ஆகணுங்க, உயரணுங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்கிறேன். இப்போ ஜிம்முக்கு போகல, முன்னாடி கொஞ்ச நாள் ஜிம்முக்கு போனேன். அதில் இருந்து இப்படி ஒரு தம்பிள்ஸை வச்சு இப்படி இப்படி தூக்க சொன்னாங்க. தூக்குறோம்னா இங்கே வலி பின்னுச்சு. அவர் சொன்னார், 5 கிலோ தூக்காதீங்க சார், 1 கிலோ எடுத்து தூக்குங்கன்னாரு. நமக்கு 1 கிலோ தூக்கணும். நமக்கு வந்து பக்கத்தில் சுள்ளாம் பையன் 10 கிலோ தூக்கிட்டு இருக்கேன். நமக்கு 1 கிலோ தூக்கணும்னா அவமானமாக இருக்குது. முதல்ல 1 கிலோ ஒன்றுமே வெறுங்கையை தூக்குங்கன்னாரு. ஒன்றுமேல வெறுங்கையை தூக்குங்கன்னாரு. அப்போ என்ன செய்யும்? இந்த மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும்போது என்ன ஆகுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை கூட்டலாம். கர்த்தர் உங்க மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்கிறார் என்றால் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். கர்த்தருக்கு நான் காத்திருக்கலைங்க, அவர் தாங்க காத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, காத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறபடி அவர் வாக்கு தத்தங்களை குறித்து காத்திருக்கல, எல்லாரும் மனம் திரும்புவதற்காக காத்திருக்கிறாரு. கெட்டகுமாரன் தெரியும். கெட்டகுமாரன் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. அதுங்க தெரியும். கெட்டகுமாரனுக்கு தான் அந்த சொத்து. அந்த சொத்துல அவர் பேர் எழுதிடுச்சு. ஆனால் அந்த சொத்தை கையாளக்கூடிய விதத்தில் ஒரு வளர்ச்சி அடையலை. வளர்ச்சி அடைந்ததற்கு முன்பாக அந்த சொத்தை கேட்டார். அப்பாவுக்கும் வேற ஒன்றும் தெரியாது, கொடுக்குற தவிர ஒன்றுமே தெரியாது, கொடுத்துட்டாரு. விளைவு நன்மையாக முடியல, தீமையாக முடிஞ்சு. சில காரியம் உங்களுக்கு வரலை அப்படின்னா அது தாமதமாகிறது கூட கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு தாங்க. ஏன் அன்புன்னா உங்களை இன்னும் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயத்தமாக இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை கையாளக்கூடியது நீங்க ஆயத்தமாகலன்னு அர்த்தம். நமக்கு அவசரமா செய்யணும். இப்போ எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு, என் வயசுக்காரர் எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஐயோ எனக்கு கல்யாணம் முடியல. உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா என்ன ஆகுறது? நீனு கட்டு போவ, இன்னொருத்தையும் கட்டி போயிருப்பாங்க. நீ பேசாமல் இருக்காது நல்லது. கல்யாணம் முடிக்கிற லெவலுக்கு நீ என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். நான் சொன்னது புரியுதுங்களா? வயசாச்சுன்னா கல்யாணம் கிடையாதுங்க. கல்யாணம் நடத்த தெரியுமா? குடும்பத்தை நடத்த தெரியுமா? பிள்ளை நடத்த தெரியுமா? நம்ம ஊரில் வயசாகி போச்சு. வயசாக பண்ண போனால் என்ன, கழுத போயிட்டு போகுது. முதல்ல வளர்ச்சி அடையட்டும், புத்தியில் வளர்ச்சி அடையட்டும். வயசாகிடுச்சு, எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க, எல்லாரும் ப்ரொமோஷன் போயிட்டாங்க, எனக்கு ஒன்றும் வரல. பதறாதீங்க, அடுத்த மேல் பொறாமை கொள்ளாதீங்க. சில ஆசீர்வாதம் உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு தான். யாரும் இதை எடுத்து போக முடியாது. அது உங்களுக்காக ரெடியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தாவீது ஈசா வீட்டுக்கு போப்பா, அங்கே ஒரு ராஜா இருக்கான்ட்டார். மற்ற எல்லாம் ஆஜானுபாவா ஜிம்பாடிலாம் வந்து நின்னா, கர்த்தர் வந்து ஊற்ற சொல்லலை. சரி ஊற்றிட்டாருன்னு வச்சுங்களேன், என்னதான் ஊற்றப்படுமே தவிர அபிஷேகம் ஊற்றப்படாது. சொன்னது புரியுது. ராங்கான ஆளில் ஊற்றினா கூட அபிஷேகம் தாவீதுக்காக வெயிட்டிங் இருந்துச்சு. சில காரியம் அது உங்களுக்கு தான் அப்படின்னா அது உங்களுக்கு தான். எந்த ஒரு மனிதனும் எடுத்துட முடியாதுங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், எல்லாரும் ப்ரொமோஷன் இட்டாங்க, எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்கல. கர்த்தருக்காக காத்திருக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும் பொழுது மற்றவன் அடைந்ததை காட்டிலும் மேலான நிலையில் வைப்பார். சமயத்தோட ஒரு சிஸ்டர் சாட்சியெலாம் போட்டிருந்தேன். அவங்க வேலை பார்த்த இடத்துல பாலிட்டிக்ஸு,
இந்த அம்மாவை அப்படியே டார்ச்சர் பண்ணி கடைசியில் வேலையை விட்டே தூக்கிடுச்சு. அந்த 3 மாதம் டைம் கொடுக்கணும், அந்த 3 மாதம் டைம் கூட இல்லாமல் தூக்கி விட்டுருச்சு. அந்த அம்மா அந்த சிஸ்டர் வந்து கேட்டாங்க, பாசக் எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு இவ்வளோ வந்து வீட்டுக்கு கட்டணும், பையன் வந்து MBBS படிச்சுட்டு இருக்கான், முடிச்சிட்டான் பையன், இப்போ இவ்வளோ தேவை இருக்குது எனக்கு. அப்போ உங்கள் சம்பளம் வந்து 1.5 லட்சம் உங்கள் சம்பளம், இந்த சம்பளம் வந்தால் தான் எல்லாம் குடும்பத்தை நடத்த முடியும். வந்து கத்தர் காத்துருங்க, கத்தர் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வாருங்க. வந்த உடனே ஒரு வேலை வந்துச்சு, கரெக்டாக 2 மாதத்துலேயே அந்த விட்ட வேலையை காட்டிலும் பெரிய இடத்துல பெரிய போஸ்டிங்கில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 2 வருஷம் தான் வேலை. ஃபஸ்ட்டு 2 வருஷம் தான் கொடுக்கும். 2 வருஷம் இருக்குல்லங்க, நீ 2 வருஷம் 2 மாதத்தில் கத்தர் ஹிஸ்ட்ரியை மாற்றிடுவாருங்க. நீ 2 வருஷம் 3ஆம் மாதத்தில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சம்பளத்தை ரைஸ் பண்ணிட்டாங்க. கத்தருக்காக காத்திருக்கீங்கன்னா கத்தர் உங்களை உருவாக்குகிறார், உங்களை வணைகிறார்னு அர்த்தம். உங்களுக்காக காத்திருக்கிற காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் பெற்று அனுபவிக்கும் பொழுது இவ்வளோ நாள் காத்திருக்கிறது ஒர்த்து தான் நினைப்பீங்க. நீங்கள் காத்திருக்கிறது ஒர்த்து தான், பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் வர லேட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் முடிக்கிறேன். நாய் வந்து 2.5 மாதத்தில் குட்டி போடுங்கிறாங்க. 2.5 மாதம்தான் தெரியுது, பார்த்தாவே தெரியுது. எங்கள் தெருவே அப்படியே கும்பலாக கிடக்கும், அப்பப்போ வேணால் தூக்கிட்டு போயிடறாங்க, இல்லாட்டா ஐயோ எங்கள் தெருவுக்குள்ளே போக முடியாதுங்க. 2.5 மாதத்தில் குட்டி போட்டுருங்கிறாங்க, 5-6 போடுது. யானை வந்து ஒரு குட்டி போடுறதுக்கு 22 மாதம் ஆகுறாங்க. கன்சீவ் ஆனதுலேருந்து பெத்தெடுக்கிறதுக்கு 22 மாதம் ஆகுறாங்க. 18லேருந்து 28 மாதம், கிட்டத்தட்ட 2 வருஷம். யானையும் நாயும் ஃப்ரெண்டு. யானை சொல்லுது நான் கன்சீவ் ஆகியிருக்கேங்குது, நாயும் சொல்லுது நானும் கன்சீவ் ஆகியிருக்கேங்குது. 2.5 மாதத்தில் நாய் வந்து 7 குட்டியை போட்டுருச்சு. நான் குட்டி போட்டேன், நீ இல்லை குட்டி போடலை. அதுக்கப்புறம் போட்டுச்சு கடைசியில் 2 வருஷத்தில் நாய் 30 குட்டி போட்டுருச்சு. ஆனால் யானை ஒன்றும் போடலை. அப்போ நாய் கேட்கும், நீ மெய்யாவே கன்சீவாக தான் இருக்கியா, போய் சொல்கிறியா? நான் கன்சீவாக இருக்கேன், நீ போட்டதெல்லாம் நாய்க்குட்டி. நான் பெத்து எடுக்கும்போது பூமியே அப்படியே அரலும் அதிரும். ஏன்னா நான் பிறக்கிறது வழக்கத்துக்கு மாறானது. அது நாய்க்குட்டி இல்லைங்க, அது யானைக்குட்டி. யானைக்குட்டி ஒன்றே ஒன்று தான் போடும், ட்வின்ஸ் எல்லாம் போடாது, ஒன்றே ஒன்று தான். ஆனால் போட்டுச்சுன்னா பெருசாக போடும். சொல்றது புரியுதுங்களா? மற்றவன் அப்படி ஆயிட்டான், இவன் இப்படி ஆயிட்டான், அவன் உயர்ந்துட்டான், அவன் நல்லா ஆயிட்டான். பெருசு இருக்கு, பெருசா வர ஆயத்தமா இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்க சொல்லுவாங்க, என்ன நீ கத்தரை தேடுற, ஒண்ணுமே உனக்கு நடக்கல, நீனு தான் சர்ச்சுக்கு போற. பெருசா வர ஐடியா இருக்கு. நான் கன்சீவா இருக்கிறது நாய்க்குட்டி இல்லை, நான் கன்சீவா இருக்கிறது யானைக்குட்டி. கொஞ்சம் பெருசாதான் ஆகும், எனக்குள்ள உருவாகிக்கிட்டு இருக்கு. டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கத்தருக்காக காத்திருக்க, அந்த காத்திருக்கிற காலத்தில் நல்ல மனப்பான்மையோடு, நல்ல ஆட்டிடியூடோடு, நல்ல சிந்தையோடு, கத்தரை குறித்த அறிவோடு இருங்க. கத்தரை மட்டும் நோக்கிருங்க. அப்படி கத்தரை மட்டும் நோக்கி இருக்கிற உங்களுக்கு கத்தர் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். கத்தரை நம்புகிற அனைவரும் பாக்கியவான்கள் இருக்கு. கடைசி ஒரே வசனம் முடிப்பாங்க. சங்கீதம் 40 1ஆம் வசனத்திலிருந்து. கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம்ம தேவனை துதிக்கும் புதிப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள். கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதுக்கப்புறம் செஞ்சதெல்லாம் கத்தருக்காக காத்திருந்தேன், அதே நேரத்தில் கத்தரை நோக்கி ஜெபிச்சேன். இன்னும் ஒரே ஒரு வசனம் நான் படித்த ஏசாயா 30க்கு வாங்க. 18ஆம் வசனம் படித்தோம், 19ஆம் வசனம். 18 கத்தர் கொடுத்த அந்த கீ மாதிரி. 19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். வாசமாக இருப்பார்னா நீங்கள் சிறைப்பட்டு போக மாட்டேங்கிறார்.
எருசலேமில் சீயோனை சேர்ந்த மக்கள்னா எருசலேமில் இருந்த மக்கள் எருசலேம்லேயே வாசமாக இருப்பாங்க. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு அருளுவார். காத்திருக்கிறார், இறங்கும்படி காத்திருக்கிறார், தயவு செய்யும்படி எழுந்திருப்பார். அவருக்கு காத்திருக்கிற மக்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார் என்றால் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தரை தேடணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் கரம் இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், மனதுருக்கம் உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், அறிவு உண்டாகட்டும். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நானே ஒரு தீர்மானம் எடுத்துடக்கூடாது, சுய புத்தியின் மேல் சாஞ்சிடக்கூடாது. சும்மை சார்ந்திருக்கிற நீ எனக்கு ஆலோசனை தருவீராக, ஞானத்தை தருவீராக, வழிநடத்தலை தருவீர்னா உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அதை கேட்ட உடனே அவர் ரெடியாக இருக்கிறார். வளர்ச்சி அடைங்க, கர்த்தருக்குள் வளருங்க, மைண்ட் செட்டை மாற்றுங்க, அதை தாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைங்க. எங்கள் வீட்டில் கார் இருக்கு, இவன் என்ன டிரைவிங் போயிருக்கா, என்ன கொடுக்கல அவன்கிட்ட, என்னன்னா லைசன்ஸ் வாங்கியிருக்கான், அண்ணா அந்த கேப் அவர் வரலை, நம்ம கார் தானே, நம்ம பையன் தானே, அப்படி கொடுக்க முடியாது. அதை கையாளக்கூடிய ரீதியில் வளர்ச்சி அடைஞ்சோம்னா கொடுத்துருவோம். தேவனுடைய சொத்து அனைத்தும் நமக்கு இருக்குதுங்க. பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே. கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். எதுக்கு? இரக்கம் செய்ய முடியாக, தண்டனை வராமல் காக்கிறது மட்டுமல்ல, தயவு வருவதற்கு எழுந்திருப்பார், நீதி செய்வார். அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உடைய தயவுக்கு அளவில்லை. கர்த்தர் சீயோனுக்கு இறங்கி அதுக்கு தயவு செய்யும் காலம் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இறங்குவீராக, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக, தயவை வெளிப்படுத்துவீராக. உடைய முகத்தின் வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, புது பலன் அடையட்டும், புது உற்சாகம் உண்டாகட்டும், புதிய ஆற்றல் உண்டாகட்டும், ஒரு கிருபை உண்டாகட்டும், தடைகள் நீங்கட்டும். கர்த்தாவே, நீர் எங்களை தண்டிப்பதற்காக, ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதற்காக காத்திருக்கவில்லை, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கிறேன். உமக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். எங்களை உருவாக்குவீராக, எங்களை வணைவீராக, அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. எல்லா விதமான கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி அதை அனுபவிக்கக்கூடிய பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.